கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நூற்றுக்கணக்கானோர் இணைந்து ஓணம் பண்டிகை கொண்டாடினர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், இந்த கொண்டாட்டங்கள் எவ்வாறு அமைந்தன? சிவரஞ்சனி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவோணம் பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் கொண்ட மாவட்டம் என்பதால் கேரளாவை போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் சிறப்பாக ஓணம் கொண்டாடப்படுவது வழக்கம். கோயில்கள் அதிகாலையிலே வீடுகள் அதே போல கோயில்கள், தெருவுகள் வீதி வீதியாக அத்தப்பூ கோலம் போட்டும் புத்தாடை அணிந்து கோயில்களில் சாமி தரிசனம் செய்தும் மக்கள் ஓணம் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடி வருகிறது. குழித்துறை பகுதியில் அச்சம் 1 முதல் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கிய நிலையில் இன்று குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இணைந்து குடும்பத்தினருடன் பிரம்மாண்டமான அத்தப்பூ கோலம் அமைத்து இந்த ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அத்தப்பூ கோலத்தின் முன்பகுதியில் மாவேலி மன்னர் குத்துவிளக்கு ஏற்றி இந்த கொண்டாட்டத்தை இன்று காலை சற்று முன்பு தொடங்கி வைத்தார். புலிகளி, கதகளி, தெய்யம் உள்ளிட்ட பல்வேறு ஓணக்கலை நிகழ்ச்சிகளுடன் பஞ்சவாத்திய மேளம், செண்டை மேளம் என இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வீதி வீதியாக ஊர்வலமாக சென்று வருகின்றனர். இந்த மாவேலி மன்னர் வேடம் போட்ட நபர் மாவேலி மன்னர் போலவே வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஓணம் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். இன்று காலை மழை பெய்ததால் சற்று தாமதமாக நிகழ்ச்சி தொடங்கியாலும் இருந்தாலும் தற்போது சிறப்பாக இந்த ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மத்தியானம் ஓணம் சத்யா நடைபெறும். மாலை மெகா ஷோ போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று இந்த விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார். படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு மாவேலி மன்னருடன் திருவோண நாளை